கரியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார். செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏற்ற பணிந்து. நாலிரண்டிதழாலே கோலிய ஞால முண்டக மேலே தான் இளஞாயிறென்று கோலாகாலனும் அதின் மேலே. நாலிரண்டு இதழாலே ஆறிதழ் கமலமாய் வகுத்து அமைக்கப்பட்டுள்ளதான ஞால முண்டக மேலே ஞால் முண்டக மீதே தொங்கி பொருந்தியுள்ள அந்த தாமரையின் மேல் சுவாதிஷ்டானம் எனப்படும் ஆதாரஸ்தானத்தே இளஞாயிறு உதிக்கும் செஞ்ஞாயிறு என்று சொல்லும்படியான செம்பொன் நிறமுள்ள கோலாகலனும் ஆடம்பரம் சம்பிரமம் உள்ள பிரம்மனும் அந்த ஆதாரத்தின் மேல்நிலையிலே ஞானமுண்ட பிரானாதாரனும் யோக மந்திர மூலாதாரனும் நாடி நின்ற பிரபாவாகாரனும் நடுவாக. பூமியை உண்டவரும் உயிர்களை காக்கும் தொழிலை கொண்டவரும் மணிபூரகம் எனப்படும் ஆதாரஸ்தானத்திலே உள்ளவருமான திருமாலும் யோக மந்திர மூலாதாரனும் யோகத்துக்கும் மந்திரங்களுக்கும் மூல ஆதாரஸ்தானமாகிய ஹிருதய கமலத்தே அநாகதம் எனப்படும் ஆதாரஸ்தானத்தை உள்ள ருத்ரமூர்த்தியும் ஆக மூவரும் விரும்பி தேடி நிற்கும் பிரபாகாரனும் பிரபவ ஆகாரனும் ஒளியும் மேன்மையும் கொண்ட உருவத்தனாய் பூர்வ மத்தியஸ்தானத்திலே உள்ள சதாசிவ மூர்த்தியும் நடுநிலைகளிலே வீற்றிருக்க மேலிருந்த கிரீட்டா பீட்டமும் நூலறிந்த மணியமாடவும் மேதகும் பிரபை கோடா கோடியும் இடமாக. இவர்களுக்கு மேலான நிலையிலே இருந்த கிரீட்டா பீட்டமும் கிரீடைகளுக்கு உனது லீலைகளுக்கு வேண்டிய இருப்பிடமும் சாஸ்திர நூல்கள் இறைவன் வீற்றிருக்கும் ஸ்தானம் இது என்று அறிந்து கூறுவதுமான ரத்னமயமான அழகிய மாடமும் மண்டபமுமான மேன்மை வாய்ந்த பிரபை ஒளி கோடா கோடியும் கோடா கோடிக்கணக்காய் பெரும் கணக்காய் விளங்கும் இடமே உனது இடமாக கொண்டும் வீசி நின்று உள தூபா தீப விசால மண்டபமீதே ஏறிய வீர பண்டித வீராச்சாரிய வினை தீராய். வீசி நின்று காட்டப்படும் தூபதீபங்களை விளங்கும் விசாலமான மண்டபத்திலே ஏறி அமர்ந்துள்ள வீர பண்டிதனே வீர ஆச்சாரியனே எனது வினைகளை ஒழித்தருளுக. ஆல கந்தரி மோடா மோடி குமாரி பிங்கலை நானாதேசி அமோகி மங்கலை லோகாலோகி எவ்வுயிர்பாலும் ஆன சம்பிரமி. விஷம் பொருந்திய கழுத்தை உடையவள் மோடா மோடி ஆடம்பரமுள்ள துர்கை காடுகாள் குமாரி மூப்பு இல்லாதவள் பிங்கலை பொன்னிறத்தவளாம் காகினி பலவித ஒளிகளிலே ஆசை பூண்டவள் அல்லது பல ஒளியினள் அமோகி ஆசை அற்றவள் மங்கலை என்றும் சுமங்கலி லோகா லோகி எல்லா உலகங்களையும் ஈன்று புறப்பவள் எல்லா உயிரிடத்தும் அன்பு வைத்துள்ள பெருமிதமுடையவள் மாதா மாதவி ஆதி அம்பிகை ஞாதாவானவராட மன்றினில் ஆடா நாடிய அபிராமி. தாய் மாதவி துர்கை ஆதிநாயகி அம்பிகை ஞாதா ஆனவர் எல்லாம் அறிந்த இறைவன் நடிக்க அவருடன் அம்பலத்தே ஆடி விரும்பின அழகி கால சங்கரி சீலா சீலி திரிசூலி மந்திர சுபாஷா பாஷணி காளகண்டி கபாலி மாலினி கல்யாணி. யமனை சம்ஹரித்தவள் பரிசுத்த தேவதைகளுக்குள் மிக பரிசுத்தமானவள் முத்தலிச் சூலத்தை ஏந்தியவள் மந்திரங்களின் நல்ல சொற்களை பேசுபவள் கருத்த நீலரர கழுத்தை உடையவள் கபாலத்தை ஏந்தியவள் மாலினி மாலையை அணிந்தவள் அல்லது அக்ஷரங்களின் தெய்வமாக இருப்பவள் நித்திய கல்யாணி. காம தந்திர லீலா லோகினி வாம தந்திர நூல் ஆய்வாள் சிவகாம சுந்தரி வாழ்வே தேவர்கள் பெருமாளி. காமசாஸ்திரம் கூறும் லீலைகளை லோகத்திலே நடத்தி வைப்பவள் வாம தந்திர நூல் சக்தி உபாசனை முறையை கூறும் ஆகம நூலால் ஆராயப்பட்டவள் ஆகிய சிவகாம சுந்தரியாம் பார்வதியின் செல்வமே தேவர்கள் பெருமாளே எனது வினைகளை ஒழித்தருளுக. நாலிரண்டிதழாலே கோலிய ஞால முண்டக மேலே தானிள ஞாயிறென்றுரு கோலா காலன
மதின்மேலே ஞாலமுண்ட பிராணாதாரனும் யோக மந்திர மூலாதாரனு நாடி நின்ற பிரபாவாகாரனு நடுவாக மேலிருந்த கிரீடாபீடமும் நூலறிந்த மணி மாமாடமும் மேதகும் பிரபை கோடா கோடியும் மிடமாக வீசி நின்றுள தூபாதீபவி சால மண்டப மீதே ஏறிய வீர பண்டித வீராசாரிய வினதீராய் ஆலகந்தரி மோடா மோடி குமாரி பிங்களை நானா தேசிய மோகி மங்களை லோகா லோகியே உயிர்பாலும் ஆனசம் பிரமிமாதா மாதவி ஆதி அம்பிகை ஞாதா வானவராடமன்றி நிலாடா நாடிய அபிராமி காலசங்கரி சீலா சீலித்ரி சூலி மந்திரச பாக்ஷா பாக்ஷணி காளகண்டிக பாலி மாலினி கலியானி காமதந்திர லீலா லோகினி வாமதந்திர நூலாய் வாழ் சிவகாம சுந்தரி வாழ்வே தேவர்கள் பெருமாளே பெருமாளே. வணக்கம்.